வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். அல்ட்ராசோனிக் டிவைஸ் ஹை ஃப்ரீக்வென்சி ஒலி அலைகளை பயன்படுத்தி சருமத்தை எக்ஸ்ஃபோலியேட் செய்யவும், இரத்த ஊட்டத்தை தூண்டவும், பிரகாசமான இளமையான நிறத்திற்கு வழிவகுக்கிறது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் முடியும். அல்ட்ராசோனிக் டிவைஸ் மற்றும் அதன் செயல்பாடுகளை விவரிக்கவும், அல்ட்ராசோனிக் சாதனத்தின் பயன்பாடுகளை பட்டியலிடவும் மற்றும் அல்ட்ராசோனிக் சாதனத்தை பயன்படுத்தி ஃபேஷியலை விளக்கவும். அல்ட்ராசோனிக் டிவைஸ் மற்றும் அதன் செயல்பாடுகள். அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் டிவைஸ் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் சாதனம் என்பது சருமத்தை ஆழமாக சுத்தப்படுத்தவும், எக்ஸ்ஃபோலியேட் செய்யவும் அதிக ஹை ஃப்ரீக்வென்சி கொண்ட ஒலி அலைகளை பயன்படுத்தும் அழகு சாதனமாகும். இந்த சாதனம் பொதுவாக ஒரு சிறிய தட்டையான உலோக ஸ்பாட்டுலாவை கொண்டுள்ளது. இது தோலுடன் தொடர்பு கொள்ளும் போது ஹை ஃப்ரீக்வென்சி அதிர்வெண்களில் அதிர்வுறும். இது தோல் டிஷ்யூகளை வைப்ரேட் செய்து சருமத்தை தளர்த்தும். இறந்த சரும செல்கள், அழுக்கு மற்றும் தோலில் உள்ள மற்ற அசுத்தங்களை அகற்ற உதவுகிறது. கேவிடேஷன் எனப்படும் இந்த செயல்முறை துளைகளில் அடைப்பை அகற்றி மற்றும் ஆரோக்கியமான தோல் செல் வருவாயை மேம்படுத்த உதவுகிறது. அல்ட்ராசோனிக் சிகிச்சையானது கொலோஜன் உற்பத்தியை மேலும் தூண்டுகிறது. சருமத்தின் நெகிழ்ச்சி மற்றும் உறுதியை பராமரிக்க இன்றியமையாததாகும். மேலும் இது இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது மற்றும் தோலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்துகிறது. அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் சிகிச்சையின் பயன்பாடுகள். இப்போது அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் சிகிச்சையின் பயன்பாடுகளை பார்ப்போம். அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் சிகிச்சை பொதுவாக கீழ்க்கண்ட தோல் வகைகள் மற்றும் நிலைமைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வயதான தோல், சீரற்ற தோல், முகப்பரு வாய்ப்புள்ள தோல், சுருக்கங்கள், சூரியனால் பாதிக்கப்பட்ட தோல் மற்றும் வறண்ட மற்றும் வறட்சியான சருமம். இருப்பினும் பின்வரும் சந்தர்ப்பங்களில் உங்கள் வாடிக்கையாளருக்கு அல்ட்ராசோனிக் சிகிச்சையை நீங்கள் பரிந்துரைக்க கூடாது. சுறுசுறுப்பான முகப்பரு, ரொசேஷியா, தோல் தொற்று நோய்கள் அல்லது மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ். உங்கள் வாடிக்கையாளருக்கு மேற்கொண்ட அறிகுறிகள் இருந்தால் இச்சிகிச்சையை தொடர வேண்டாம். அல்ட்ராசோனிக் சிகிச்சைக்கு முன் வாடிக்கையாளரை தயாரித்தல். வாடிக்கையாளரின் தோல் வகை, கவலைகள் மற்றும் அவர்களுக்கு ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை மதிப்பீடு செய்ய அவருடன் முழுமையான ஆலோசனையை நடத்துவதன் மூலம் தொடங்கவும். அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப சிகிச்சையை தனிப்பயனாக்கவும், செயல்பாட்டின் போது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த படி உங்களுக்கு உதவும். வாடிக்கையாளரிடம் ஒப்புதல் படிவத்தில் கையெழுத்திட சொல்லுங்கள். அல்ட்ராசோனிக் சாதனத்தை டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்பால் சுத்தப்படுத்தவும். உங்கள் வாடிக்கையாளருக்கு அல்ட்ராசோனிக் சிகிச்சையை மேற்கொள்வதற்கு முன் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை கழுவவும். நடைமுறைக்கு இடையூறாக இருக்கும் அனைத்து நகைகள் மற்றும் ஆடைகளை அகற்றி வாடிக்கையாளரை சலூன் கவுன் மூலம் மூடவும். வாடிக்கையாளரை ஃபேஷியல் பெட்டில் வசதியாக படுக்க வைக்கவும். பிறகு வாடிக்கையாளரின் தலைமுடியை சுற்றி ஹெட்பேண்டை வைக்கவும். இதற்கு பிறகு நீங்கள் செயல்முறையை தொடங்கலாம். அல்ட்ராசோனிக் சிகிச்சையின் செயல்முறை. வாடிக்கையாளருக்கு அல்ட்ராசோனிக் சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த செயல்முறை 5 அடிப்படை படிகளை கொண்டுள்ளது. அவை: படி 1, சருமத்தை சுத்தம் செய்யவும். படி 2, வாட்டர் சொல்யூஷனை பயன்படுத்தவும். படி 3, அல்ட்ராசோனிக் சாதனத்தை அமைக்கவும். படி 4, பகுதிக்கு சிகிச்சை அளிக்கவும். படி 5, சருமத்தை ஆற்றவும். இப்போது ஒவ்வொரு படிகளையும் விரிவாக பார்ப்போம். மேக்கப் மற்றும் எண்ணெயை அகற்ற கிளென்சிங் மில்க் பயன்படுத்தி வாடிக்கையாளரின் முகத்தை சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்கவும். வாடிக்கையாளரின் முகத்தை வெதுவெதுப்பான நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் கழுவி கிளென்சரை பயன்படுத்துங்கள். வெதுவெதுப்பான நீரில் கழுவுவதற்கு முன் உங்கள் விரல்களை பயன்படுத்தி வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும். இது சருமத்தில் உள்ள அழுக்கு, எண்ணெய் அல்லது ஒப்பனை, மேக்கப் ஆகியவற்றை நீக்கி
அல்ட்ராசோனிக் சிகிச்சைக்கு தயார் செய்யும். ஒரு சிறிய கிண்ணம் பவுல் அல்லது கண்டெய்னரை காய்ச்சி வடிகட்டிய அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரால் நிரப்பவும். சிகிச்சையின் பலன்களை அதிகரிக்க ஆலோவேரா ஜெல் அல்லது ரோஸ் வாட்டர் போன்ற குறிப்பிட்ட தோல் பராமரிப்பு பொருட்களையும் நீங்கள் சேர்க்கலாம். சொல்யூஷனை நன்கு கலக்கவும். சுத்தமான ஸ்பாஞ்சை வாட்டர் சொல்யூஷனில் நனைத்து அதிகப்படியான வாட்டரை மெதுவாக பிழிந்து விடவும். ஸ்பாஞ்சில் ஈரப்பதம் இருக்க வேண்டும், ஆனால் சொட்டு சொட்டாக தண்ணீர் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஈரமான ஸ்பாஞ்சை முகத்தில் பயன்படுத்த தொடங்குங்கள். சருமத்தின் மேற்பரப்பில் சமமாக சொல்யூஷனை பரப்ப மென்மையான வட்ட இயக்கங்களை பயன்படுத்தவும். இது இறந்த சரும செல்களை தளர்த்தவும் அல்ட்ராசோனிக் சாதனத்திலிருந்து ஒலி அலைகளை தோலுக்குள் செலுத்தவும் உதவும். ஒவ்வொரு அல்ட்ராசோனிக் சாதனமும் அதன் சொந்த குறிப்பிட்ட அமைப்புகள் மற்றும் பயன்பாட்டு வழிமுறைகளை கொண்டிருக்கலாம். சாதனத்தை எவ்வாறு சரியாக அமைப்பது மற்றும் இயக்குவது என்பதை புரிந்து கொள்ள உற்பத்தியாளர் வழங்கிய பயனர் கையேட்டை கவனமாக படிப்பது முக்கியம். சாதனம் பவர் மூலத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து, நியமிக்கப்பட்ட பவர் பட்டன் அல்லது சுவிட்சை பயன்படுத்தி அதை இயக்கவும். சில சாதனங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு சார்ஜ் செய்ய வேண்டியிருக்கும். எனவே பேட்டரி போதுமான அளவு சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சில அல்ட்ராசோனிக் சாதனங்கள் பல்வேறு சிகிச்சைகளுக்கு வெவ்வேறு முறைகளை வழங்குகின்றன. நீங்கள் விரும்பிய சிகிச்சைக்கு ஏற்ற பயன்முறையை தேர்வு செய்யவும். அல்ட்ராசோனிக் சாதனங்கள் பொதுவாக அட்ஜஸ்டபிள் இன்டென்சிட்டி நிலையை கொண்டிருக்கும். குறைந்த இன்டென்சிட்டி அமைப்பில் தொடங்கவும், தேவைப்பட்டால் படிப்படியாக அதிகரிக்கவும். ஸ்பாட்டுலாவை 45 டிகிரி ஆங்கிளில் பிடித்து வாடிக்கையாளர் தோலின் மேல் மெதுவாக சறுக்கி அது ஜெல் மற்றும் தோலுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதை உறுதி செய்யவும். வாடிக்கையாளரின் வசதியை கருத்தில் கொண்டு வேகத்தையும் அழுத்தத்தையும் தேவைக்கேற்ப சரி செய்யவும். இதோ ஒரு உதவிக்குறிப்பு. அசௌகரியம் அல்லது எரிச்சலை தவிர்க்க சாதனத்தை எப்போதும் நகர்த்தி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை: குறிப்பாக கண்களை சுற்றியுள்ள சென்சிட்டிவ் பகுதிகளை தவிர்க்கவும். விரும்பினால் சிகிச்சையின் போது குறிப்பிட்ட பகுதிகளில் கவனம் செலுத்துங்கள். அசுத்தங்கள் அகற்றப்பட்டவுடன் நீர் கரைசல் தோலில் ஊடுருவி புதிய செல்களை நீரேற்றம் செய்கிறது. எச்சரிக்கை: தோல் சேதம் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் என்பதால் அந்த பகுதியை அதிகமாக சிகிச்சை செய்ய வேண்டாம். சிகிச்சை முடிந்தவுடன் சாதனத்தை அணைத்து தோலில் இருந்து அதிகப்படியான திரவத்தை மெதுவாக அகற்ற சுத்தமான ஈரமான துணியை பயன்படுத்தவும். வெதுவெதுப்பான நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் முகத்தை கழுவவும். காட்டன் பேட் மூலம் வாடிக்கையாளரின் முகத்தை ஃபேஷியல் லோஷனை தடவி பின்னர் அதை டிஷ்யூ பேப்பரால் உலர வைக்கவும். இறுதியாக மாய்ஸ்சரைசரை கொண்டு சருமத்தை ஆற்றவும். பயன்பாட்டிற்கு பிறகு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்பை பயன்படுத்தி அல்ட்ராசோனிக் டிவைஸை கிருமி நீக்கம் செய்ய மறக்காதீர்கள். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது அல்ட்ராசோனிக் டிவைஸ் மற்றும் அதன் செயல்பாடுகள், அல்ட்ராசோனிக் டிவைஸின் பயன்பாடுகள் மற்றும் அல்ட்ராசோனிக் டிவைஸ் பயன்படுத்தி செயல் விளக்கம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.